தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. ஜிடிஎஸ் ஊழியருக்கு மருத்துவ சலுகை தரப்பட வேண்டும் என்பது மதன் கிஷோர் கமிட்டி காலத்தில் இருந்து ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு ஒரு தீர்வு காண்பதற்காக அஞ்சல் இலாக்கா தற்பொழுது நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டியை தொடர்பு கொண்டு பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா PMJAY திட்டத்திலே பிளாக்ஷிப் ஸ்கீம் அடிப்படையிலே GDS ஊழியரை பங்கேற்க அனுமதித்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறது. GDS ஊழியரும் அவருடைய குடும்பத்தாரும் PMJAY ஸ்கீமின் அடிப்படையிலே மருத்துவ சலுகை பெறுவதற்கான ஒரு துவக்க நடவடிக்கை தான் இந்த திட்டமாகும். இதற்கான வரைவு அறிக்கை என்பது ஏற்கனவே தொழிற்சங்கங்களுடன் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது, மற்றவர்களுக்கும் சுற்றுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. இந்த திட்டத்திலே முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறது என்னவென்றால், ஒரு GDS ஊழியர் மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் ஆகியோருக்கு ஒரு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய், ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரை ஒரு வருடத்திற்கு இந்த திட்டத்தின் கீழாக சலுகை பெறலாம். ஒருவேளை நாளை நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி இந்த உச்சவரம்பான 5 லட்சம் ரூபாயை உயர்த்தினால் அந்த உயர்வானது GDS ஊழியர்களுக்கும் பொருந்தும். இந்த திட்டத்தின் கீழாக GDS ஊழியர்கள் பப்ளிக் செக்டார் மருத்துவமனையோ அல்லது CGHS அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அல்லது PMJAY அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே எந்த விதமான காசு தராமல் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். இந்த திட்டத்தின் கீழாக பல்வேறு அறுவை சிகிச்சைக்கான பேக்கேஜ்கள் இருக்கின்றன. 50 வகையான கேன்சருக்கான அந்த ட்ரீட்மெண்டிற்கும் இதிலே கவர் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுவதற்கு முன்னால் அனுமதிக்கப்பட்ட பின் இருக்கக்கூடிய அந்த செலவுகளை 15 நாட்கள் வரை மருத்துவ செலவு, மருத்துவ பரிசோதனை செலவு போன்றவைகள் எல்லாம் கூட இந்த திட்டத்தின் கீழாக வரக்கூடியவைகள். இந்த திட்டமானது சுய சார்புள்ளதாக செல்ஃப் சஸ்டைனிங் பேசிஸ், செல்ஃப் சப்போர்ட் அடிப்படையிலே இருக்கும். அதாவது நம்முடைய கட்டணமானது உயரலாம், குறையலாம், தேவைக்கேற்ப அதிகப்படுத்தலாம். ஏனென்றால் செல்ஃப் சப்போர்ட், தானாகவே ஒரு சுயமாக நம்முடைய சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டம் அனைத்து GDS ஊழியர்களுக்கும் கட்டாயமாக்கப்படுகிறது. இதற்கான கான்ட்ரிபியூஷன் என்பது மாதத்திற்கு 250 ரூபாயிலிருந்து ரூபாய் 300 வரை. இந்த தொகையானது ஒவ்வொரு மாதமும் GDS ஊழியருடைய TRCயிலே பிடித்தம் செய்யப்படும். இந்த 250 300 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த தொகையானது அவ்வப்பொழுது பீரியாடிக்கலாக தொடர்ச்சியாக மறுபரிசீலனை செய்யப்படும். நம்முடைய அதற்கேற்ப இதனை கூட்டுவதோ அல்லது குறைப்பதோ போன்றவைகள் எதிர்காலத்திலே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும். இந்த PMJAY ஸ்கீம் என்பது டெல்லி, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களிலே நடப்பில் இல்லாததால் GDS ஊழியர்கள் எல்லாம் அங்கே பணிபுரியக்கூடியவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் மருத்துவமனை மற்றும் CGHS எம்பனல்டு மருத்துவமனை இவைகளிலே அவர்கள் சிகிச்சை மேற்கொள்ளலாம். இந்த சலுகையை பெறுவதற்கு ஒவ்வொரு GDSும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் அவர்களுடைய ஆதார் எண்ணை உடனடியாக தங்களுடைய போர்ட்டலிலே பதிவு செய்திட வேண்டும். தொழிற்சங்கங்களுக்கு இந்த வரைவு அறிக்கை அளிக்கப்பட்டு இருக்கிறது. 22/5/2024 உள்ளாக தன்னுடைய கருத்துக்களை அவர்கள் சமர்ப்பித்திட வேண்டும். அவர்கள் இதற்கான அனுமதியை எதுவும் தரவில்லை என்றால் அவர்கள் அனுமதி கொடுத்ததாக கருதப்பட்டு இந்த திட்டமானது மிக விரைவிலே அமுல்படுத்தப்படும் என்று 16/5/2024 அந்த கடிதத்திலே அஞ்சல் இலாக்கா குறிப்பிட்டிருக்கிறது. நான் அறிந்தவரை இந்த திட்டத்தை எதிர்த்து எந்த விதமான கடிதமும் கொடுக்கப்பட்டதாக அறியவில்லை. ஆகவே நிச்சயமாக இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும். ஒன்றுமே இல்லாத மருத்துவ செலவுக்கு எந்த விதமான வசதியும் இல்லாமல் இருக்கக்கூடிய GDS ஊழியருக்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரை ஒரு அனுமதி பெறலாம் என்பது கூட ஒரு நல்ல திட்டம் தான். நிச்சயமாக இதை வரவேற்றிட வேண்டும். ஆக இந்த திட்டமானது மிக விரைவிலே வெளிவரும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. என்ன நண்பர்களே, இதை GDS ஊழியர் மத்தியிலே பிரபலப்படுத்துங்கள். GDS ஊழியர்கள் நிச்சயமாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.